வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொரி உருண்டையும் நெய்யப்பமும் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வர வீடியோவில் உப்பப்பமும் காரப்பமும் எப்படி பண்ணலான்னு போடுறேன். இப்போது நம்ம பொரி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த பாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். இதில் இந்த நல்லா நசுக்கி துருவியோ நசுக்கியோ கரெக்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வெல்லம்னா இதில் 3 பாத்திரம் பொரி, அதான் கணக்கு. சரிங்களா? 1க்கு 3 அப்படின்னு. இப்போ நான் இந்த ஒரு இதில் இருக்கிற இந்த வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு பாத்திரம் தான் வருது. நல்லா நசுக்கி வச்சிங்கன்னா ஒரு பாத்திரம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக இது கரையிற வரைக்கும் இதுக்கான பாகுபாதம் வேணும். அது எப்படி நான் சொல்லியிருக்கேன்ல, தண்ணியில் போட்டால் கரையாமல் நிற்கும். கொஞ்சம் கல் மாதிரி வரத்துக்கு ஒரு கல் மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் உடனே பிடிச்சிடணும், அவ்வளோதான். டங்குன்னு ஒரு பதம் வரும்ல, அந்த பதம் வந்தால் போகிறோம். நம்ம ஈஸியாக பொரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது இந்த ஒரு பாத்திரத்தை வெள்ளை போட்டேன். கொஞ்சம் கரையிற அளவுக்கு ஒரு பாதி பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன். பொறுமையாக தான் பண்ணணும், பாகு பதம் வர வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு சில பேர் உடச்சக்கல்ல வேர்க்கல்லாம் போடுவாள். நமக்கு வழக்கம் எப்படின்னா, இப்போ இந்த பொரி உங்களுக்கு அவுள் பொரியில் பண்ணுறது வழக்கம். நெற்பொரியில் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் பொரியில் கூட பண்ணிக்கலாம். உங்கள் வழக்கம் எப்படியோ அப்படி பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பகவானுக்கு அன்போடு நம்மளோட உண்மையான பக்தியோடு கொடுத்தா போகிறோம். பகவான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டார், நீங்கள் எதை வேணால் வைக்கலாம். இந்த திருக்கார்த்திகையை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இது கரையிற வரைக்கும் சும்மா இருக்க முடியாதுல்ல, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருக்கார்த்திகை தீபம் மகா தீபம் சொல்லுவாங்க. அதாவது சிவனுக்கு ரொம்ப விசேஷம். அன்றைக்கி நம்மளுக்கு பகவானே நீ கொஞ்சம் முயற்சி செய், உன்னோட உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட கர்மாக்களெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன், உன்னோட கெட்ட எண்ணங்களெல்லாம் போக்கிட்டு நான் உன்னை ஒரு நல்லவளாக ஆக்கிடுவேன், புனிதமாக ஆக்கிடுவேன். என்ன காரணம்னா, அந்த 7 சக்கரமும் தானாக ஆக்டிவேட் பண்ணும் அந்த பௌர்ணமி கார்த்திகை மாத்திரம். நம்ம கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து பகவானை நினச்சி மெடிடேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு நம்மளோட அகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அகம் ரொம்ப சுத்தமாகிடும். அதுதான் உண்மை. அது எத்தனை பேர் பயன்படுத்துவாங்க, எப்படி கரெக்டாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னும் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, ஒவ்வொரு சகோதரனும் தம்பியோ அண்ணாவோ தான் சகோதரிக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன பண்ணுவா, நிறையா பேரத்தில் வழக்கம் உண்டு. வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் கொடுத்து கார்த்திகைக்கு பொரி உருண்டை பண்ணுறதுக்கு, தீபம் ஏற்றுறதுக்கு, அப்பம் பண்ணுறதுக்கெல்லாம் தட்சணை கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் சகோதரிக்கு தங்களால் என்ன முடியுமோ தட்சணையோடு கொடுத்துட்டு வருவாள். ஏன்னா அவளோட வாழ்க்கை நல்லாகும்போது அவளோட பிளெஸ்ஸிங்ஸில் அந்த சகோதரனோட வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ சூப்பராகிடும் அப்படின்னு அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு சகோதரன் சகோதரிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது மறைஞ்சிடும், அன்றைக்கி போய் பேசி அவங்க நல்லது ஏற்படுத்திப்பாங்க அப்படின்னு அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் என்ன போட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக 2 போட்டால் நல்லது, அதனால் இது 2ஐயும் போட்டுட்டு இந்த பதம் வந்துடுதுன்னா, இப்போயே வந்துடுது. தண்ணி எடுத்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்படி பண்ணாலே இந்த கேப் வருது பார் கரண்டியோட, அப்படின்னாலே பதம் வந்துடுதுன்னு அர்த்தம். வந்துடுது பார், கரையாமல் நிற்குது இல்லை, அவ்வளோதான் பதம். இப்படி கரையாமல் நின்னாலே நம்மளோடது ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப முத்த விட்டால் நம்மளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ இந்த பதமே போகிறோம். அதனால் என்ன பண்ணணும், இதை பாரு, இப்படி கரண்டியை விட்டால் என்ன ஆகுது, இப்போ காமி, கரண்டியை விட்டால் இப்படி கேப் வருது பாரு, கரண்டியோடு சேர்ந்து அந்த வெல்லம் போகிறதில்ல, அந்த கணக்கு இருந்தாலே போகிறோம். இதில் என்ன பண்ணலாம், ஒரு கொஞ்சமாக லெமன் லைட்டாக புழிஞ்சிட்டோன்னா நம்ம பிடிக்கிற நேரம் வரைக்கும் இது சரியாக இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது 3 டம்ளர் அவுள் பொரி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த அவுள் பொரியை போட்டு கலரணும். வெல்லம் 1ன்னா 3 பொரி, அதான் கணக்கு. சரிங்களா? அந்த பதத்தில் இருந்தால் போகிறோம். உங்களுக்கு பொரி சூப்பராக வரும், ஜம்முன்னு பிடிக்கலாம். அவ்வளோதான்.
பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. ஒரு ட்ராப் நெய் விட்டுப்போம். அப்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஒரு ட்ராப் நெய் விட்டாச்சு. வாசனையாக கம்மன்னு இருக்கும் நல்லா. ஆச்சா, இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடியாக எடுத்து நம்மளோட பொரி. இதை என்ன பண்ணணும், எப்படி உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் முடியாதவா என்ன பண்ணணும், பச்சரிசி அப்படி துவச்சிண்டு பச்சரிசி அப்படி துவச்சிண்டு பிடிக்கணும். அரிசி மாவு பருப்பு தேங்காய் கூடு மாதிரி இப்போ திருவண்ணாமலை இல்லை, அதனால இப்படி ஒரு 2 பிடிச்சி வச்சுட்டு கூம்பு மாதிரி, அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறது வழக்கம். அது அவ்வளவா வழக்கம். இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் 2. சரியா, 2 இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணணும், இப்படி லேசாக அமுத்தி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அதை டைட் பண்ணணும். சரியா, இப்படி லேசாக இப்படி வச்சிடணும். 2 நிமிஷம் கழிச்சு தான் டைட் பண்ணணும் அதை. அப்புறமா ஏன்னா அப்புறம் லூஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும், லேசாக இப்படி பிடிச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு டைட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சரியா, ஆற நல்லா பிடிக்க வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லா பிடிக்க வரும் ஆற. சரியா, கொஞ்சம் ஆற கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆற பிடிக்க வந்துடும் நல்லா. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கெட்டியாயிடும். இப்போ இதை எடுத்து டைட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ நம்மளோட பொரி உருண்டை எப்படி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த பாத்திரத்தில் 3 பொரி எடுத்தேன். அதுக்கு இந்த பாத்திரம் தலைவட்டி வெல்லம் எடுத்தேன். கரெக்டாக அந்த பதம் பார்த்துக்கோங்க, அழகாக வரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா பிடிக்க கெட்டியாகிடும். பயப்பட வேண்டாம். கையை முதல்ல லேசாக பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் அழுத்தி ரவுண்டாக பிடிங்க. இது பாருங்கள், நான் அரிசி பொரி போட மறந்துட்டேன். நார்மலாக அரிசி பொரி போட்டு பண்ணுங்கள். சரிங்களா. பாருங்கள், இப்போது அரிசி பொரி முடிஞ்சாச்சு, பொரி உருண்டை. இப்போது நம்ம நெய்யப்பம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வெள்ளப்பம்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 2 மணி நேரம் பச்சரிசி 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம், குறைஞ்சது 3 மணி நேரம் கூட ஊறலாம். அதை ஒரு மிக்சி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் தான் வெல்லமும் எடுக்கணும். எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ அவ்வளோ வெல்லம் போட்டாகணும். அதை துருவியோ இடிச்சியோ கரெக்டாக பிடிக்கிற மாதிரி போட்டுடணும். அதை அந்த அரிசி மேலே போட்டுடணும். ஒரு 3/4 கப்பு, அதாவது ஒரு அரை மூடி இருக்கு இல்லையா, அரை மூடியில் ஒரு கொஞ்சம் குறைச்சலாக போட்டுடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. சுக்குப்பொடி கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி நான் போட்டிருக்கேன். இப்போது அதில் என்ன பண்ணணுன்னா, ஒரு வாழைப்பழம், இந்த 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு வாழைப்பழத்தை போட்டு நல்லா தண்ணி விடாமல் அரைங்க. ஏன்னா வெல்லம் வாழைப்பழம்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் சூப்பராக அரைச்சிடுங்க. அரைச்ச பிறகு கொஞ்சோண்டு அந்த அரை மூடியில் தேங்காய் இருந்ததில் அதை இப்போ போட்டுட்டு 2 ஸ்பூன் மைதா மாவோ இல்லை கோதுமாவோ கலந்துக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க அரைச்ச இந்த மாவோட. மீதி கொஞ்சோண்டு தேங்காய் வச்சோம்ல அது ப்ளஸ் அரை மூடியில் ப்ளஸ் 2 ஸ்பூன் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு போட்டு நல்லா கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடணும். சரிங்களா. ஏற்கனவே அரைச்சிருக்கோம். அரைக்கிறதுக்கு 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சோம். இப்போ கலந்துட்டு ஒரு 1/2 ஹவராவது வச்சுருக்கணும் நீங்கள். அப்போ தான் அப்பம் ரொம்ப நல்லா வரும். ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும்னு விட்டுருங்க. கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போ கரைச்ச பதத்தை பாருங்கள். இப்போது நான் எண்ணெய் தான் விட்ருக்கேன். ஃபுல்லாக நெய்யப்பம் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் அப்படி நான் கலந்துருக்கேன். அதனால் நீங்கள் வெறும் எண்ணெயில் கூட பண்ணலாம். இந்த நெய்யப்பம் வெள்ளப்பம்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்டிகை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், குழந்தைக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மழை காலத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு தரலாம். ஏன்னா வெல்லம் இருக்கு இல்லையா, அத்தனையும் அயன், அதனால் ஹீமோக்ளோபின் ஜம்முன்னு ஏறும். அதனால் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இந்த அப்பம் பண்ணி தரலாம். அதனால் இது ஸ்நாக்ஸ் மாதிரியும் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் அழகாக அதில் எண்ணெய் நெய் விட்டுட்டோம், அழகாக ஊற்றுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் அதுவே வெந்து அப்படியே வரும். நீங்கள் அதுதான் இதில் பியூட்டியே. அவ்வளோ எண்ணெய் விடும்போது அது வேக பாருங்கள், அதுவே அப்படியே மிதந்து வருது பாருங்கள். வெந்த உடனே அதை லேசாக நம்ம திருப்பி மேல் பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி அடிப்பக்கம் மேலே வர மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா நம்மளோட நெய்யப்பம் ரெடியாக எடுத்து பாருங்கள். பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கா?
அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து, இதான் கணக்கு. ஒரு 3 மணி நேரம் ஊற போடணும். நீங்கள் அதே 4 டம்ளர் அரிசி எடுத்தால் 1 டம்ளர் உளுந்து. கணக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சி எடுத்ததை மாவை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை ஒரு 3 மணி நேரம் ஆன பிறகு தான் யூஸ் பண்ணணும். காத்தால் ஊற போட்டோன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து அரைச்சி வச்சு திருப்பி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு ஃபர்மெண்டேஷன் ஆகும். நல்லா மாவு லைட்டாக புளிக்கும். இந்த டைமில் நம்ம சாயந்தரமாக சுவாமிக்கு ஆனால் பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். அதை சொல்ல மறந்துட்டேன். பச்சரிசி தான், புழுங்கரிசி யூஸ் பண்ணக்கூடாது. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4ம் இதில் சேர்த்துருங்க நீங்கள். அப்புறம் உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம், நல்லா கிளறி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ போடுறேன். எல்லாம் இப்போ 4 ஐட்டம் சேர்த்துருக்கோம். என்னென்ன? கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தாளிக்கணும். நறுக்குன்னு இருக்கிறதுக்காக தாளிக்கிறோம். நீங்கள் வெறும் கடுகு கூட தாளிச்சிக்கலாம். நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிடுவேன். சரிங்களா? கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் நான் போடுறத காமிக்கலை, ஆனால் நான் போட்டுட்டேன். அதனால் நீங்களும் பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா. சரிங்களா? இதை அந்த மாவில் கொட்டிடணும். இதை கலந்துட்டு நம்ம உப்பப்பம் ஊற்றிட்டோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான உப்பப்பம் ரெடி ஆகிடும். கடைசியாக நம்ம என்ன சேர்க்குறோம், தேங்காய். இந்த தேங்காய் நான் துருவி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பசங்களாக தான் இருக்காங்கன்னா பல்லாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நறுக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இதில் அப்பம் இதில் நல்லா எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயிலேயே வேகும்போது எண்ணெயும் குடிக்காது, அது ஒட்டவும் ஒட்டாது, அழகாக அப்பமும் அழகாக வரும். நல்லா குண்டாக புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி வரும். சரிங்களா? நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஷேப்பாக சுட சுட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஈவினிங்கில் இதெல்லாம் பண்ணி ஒரு சட்னி அரைச்சி ஒரு தேங்காய் சட்னி போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க சும்மா அள்ளிட்டு போய் சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கார்த்திகைக்கு இது பண்ணுற வழக்கம் இருக்கிறவங்க இதை பண்ணலாம். அதுதான் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் எப்படி சொல்லையாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம காரப்பம் பண்ண போகிறோம். காரப்பம் அடை மாதிரி தான் இருக்கும், ஆனால் பச்சரிசி மாத்திரம்தான் சேர்க்கணும். 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு 4 மிளகா, இதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி தான் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். நல்லா எவ்வளோ முடிகிறதோ அவ்வளோ அரைச்சி, வெழுமூணாக தான் வச்சுக்கோங்களேன். வெழுமூணாக அரைச்சி அதை என்ன பண்ணணும், நம்ம கரைக்கணும். கெட்டியாக தான் அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் லைட்டாக நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அப்படி கொஞ்சம் அலசி நறுக்கு நல்லா இருக்கும்னு. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், தேங்காய் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொஞ்சம் தேங்காயும் இது மேலே போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா கரைச்சிட்டு தேங்காய் துருவி இருந்ததுன்னா நீங்கள் தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த பதம் இருக்குல்ல, ஊற்றுற பதம், ஒரு இட்லி மாவு மாதிரி கெட்டியாக கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்கும், அதனால தான் அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. தேங்காய் அரைக்கும் போதே கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் மேலே கொஞ்சம் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பல்லாக இருந்தால் பிடிக்கும்னா பல்லாகவும் போட்டுக்கலாம் தேங்காய். இப்போது அதே மாதிரி தான் தாளித்து கொட்டணும். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டினா நம்மளோட காரப்பம் ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ கடுகு போட்டேன், உளுத்தம்பருப்பு போட்டேன், கடலைப்பருப்பு போட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக பெருங்காயம் போடணும். போட்டுட்டு அழகாக தாளித்து கொட்டிட்டோமா, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக காரப்பம் ஊற்றுறோம். அது வெந்த உடனே திருப்பியும் மேல் பக்கமாக வெந்த உடனே எடுத்துட்டோன்னா நம்மளோட சுவையான காரப்பம் ரெடியாக எடுத்து. உப்பப்பம் காரப்பமும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா டின்னருக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானது தான், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கூட நீங்கள் முருங்கைக்கீரை பொடி பொடியாக நறுக்கி
நார்மல் டைமில் குழந்தைக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளோட காரப்பம் ரெடியாக எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது மேலே அப்படியே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஆஹா பிரமாதம் அப்படி சொல்வீங்க. எப்போ போல் லைக் பண்ணவோ ஷேர் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ மறக்காதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், அண்ணன் தம்பிமார்களுக்கும், மகன்களுக்கும் எனது என்ன சொல்கிறது, கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்.